அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல கேது பகவான் கெட்டால் என்ன நடக்கும், கேது பகவான் கெடுத்தால் என்ன நடக்கும்ன்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சனி பகவான் கெட்டால் என்ன நடக்கும், கெடுத்தால் என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டோம். அதே மாதிரி செவ்வாய் பகவானை பத்தியும் பார்த்துட்டோம். குரு பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவானை பத்தியும் பார்த்துட்டோம். 5 கிரகங்களை பத்தி பார்த்துட்டோம். இப்போ 6வது வீடியோவா கேதுவை பத்தி பார்க்க போறோம். இன்னும் 3 கிரகங்கள் பேலன்ஸ் இருக்கிறாங்க. சூரியன், சந்திரன், புதனை பத்தி பார்க்கணும். அது என்ன சார், கேது பகவான் கெட்டால் என்ன பலன், கெடுத்தால் என்ன பலன், ஒரே கன்ஃபியூஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கேது பகவான் கெட்டால் என்பது ராசி கட்டத்துல அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் சேர்ந்த அவயோக கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் போது கேது பகவான் கெடுவார். அப்படி அவர் கெட்டார்னா அந்த கெடுபலனை மனிதர்கள் பிறந்ததுல இருந்து இறந்த வரைக்கும் அதை அனுபவிக்கணும். ஒரு கிரகம் நம்ம ராசி கட்டத்துல கெட்டு போயிட்டாங்கன்னா அதை நம்மளால மாத்த முடியாது. நிறைய பேரு அப்பாயின்மெண்ட்ல கேட்கிற ஒரு பெரிய தப்பான ஒரு கேள்வியே இதுதான். சார், எனக்கு இந்த கிரகம் கெட்டு இருக்குது, எந்த கோவிலுக்கு போனா அந்த கிரகத்தை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த கோவிலுக்கு போனா அந்த கிரகத்தை, கெட்டு இருக்கிற கிரகத்தை நல்லா இருக்கிற கிரகமா மாத்திர முடியும்னு கேக்குறாங்க. அப்படிலாம் சத்தியமா பண்ண முடியாது. அப்படி யாராச்சும் பண்றேன்னு சொல்றாங்கன்னா உங்களை சூப்பரா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஜாதக கட்டத்துல, ராசி கட்டத்துல நீங்க பிறக்கும் போது கிரக நிலை என்ன பொசிஷன்ல வந்து அமர்றாங்களோ அது அமர்ந்ததுதான். அது எப்ப மாறும்னு கேட்டீங்கன்னா பிறந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும்போதுதான் மாறும். இந்த கோவிலுக்கு போனா மாறிடும், இந்த பரிகாரம் பண்ணி அவ்வளோ சீக்கிரமா நம்மனால ஒரு சந்திரன் கிட்ட போய் உட்கார முடியுமா? நம்ம இந்த பூமியில நம்ம நின்னுன்னு இருக்கோம், இந்த பூமியில டச் பண்ணாம ஒரு 10 அடி மேல அப்படியே அந்தரத்துல நிக்க முடியுமா? அதுவே நம்மளால பண்ண முடியாது. சந்திரன், சூரியன்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நெருங்க முடியாத லெவல்ல நம்ம இருக்கிறோம். அவங்களுடைய பொசிஷன்ஸ நம்மனால ஒரு கோவிலுக்கு போறதால மாத்திர முடியுமா? இப்படி நிறைய பேர் ஆக்சுவலி கேக்குறீங்க. அதனாலதான் இதை சொல்றேன். ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் அது பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அது கெட்டதுதான். அதே மாதிரி ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்குதுன்னா அது நல்லா இருக்கிறது தான், அதை யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி கெடுத்தால் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகத்தோடைய தசாபுக்தி காலத்துல அவர் நம்மளுக்கு அந்த ஜாதக கட்டத்துல கெட்டிருக்கும் போது அவர் நம்மளை கெடுப்பார். சில கிரகங்கள் இயற்கையாகவே கெடுக்கும். சோ கெட்டிருந்தால் வேற கெடுபலன் நடக்கும், அதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கெடுத்தால் வேற கெடுபலன் நடக்கும், அதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி கெடுப்பார், கெட்டிருந்தால் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். கேது பகவானுடைய காரகத்துவங்கள் என்ன? கேது பகவானுடைய காரகத்துவங்கள்ல ஞானம், ஆன்மீகம், பற்றற்ற நிலை, ஆய்வு செய்தல், இதுதான் இந்த 4 விஷயங்கள் தான் கேது பகவானுடைய காரகத்துவங்கள். இன்னொன்னு இருக்கு, தாயோடைய அப்பா, தாத்தா, தாய் வழி தாத்தா. சோ இந்த கேது பகவான் கிட்ட ஞானம், ஆன்மீகம், பற்றற்ற நிலை, ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் இருக்குது. நவ கிரகங்கள்ல 9 கிரகங்கள்ல 8 கிரகங்கள் வேற ஒரு பாதையில இருப்பாங்க. இந்த கேது பகவான் மட்டும் வேற ஒரு பாதையில இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 8 கிரகங்கள் மனிதனுக்கு வீடு கொடுக்கும், வாகனத்தை கொடுக்கும், படிப்பு கொடுக்கும், காசு கொடுக்கும், வேலை கொடுக்கும், பிசினஸ் கொடுக்கும், திருமணம் கொடுக்கும், காமம் கொடுக்கும், அப்பா அம்மாவை கொடுக்கும், குழந்தைகளை கொடுக்கும், அதிகாரத்தை கொடுக்கும், பேரு கொடுக்கும், செல்வம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும். மிச்ச 8 கிரகத்தாலையும் மனிதனுக்கு தேவையான, வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க முடியும். ஆனால் இந்த கேது பகவான் மனிதனுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது வீடு, வாகனம், நிலம், வேலை, கல்வி, மனைவி, கணவன், குழந்தைகள், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் 10 பைசா கூட இந்த கேது பகவான் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். கடவுள் அப்படி ஒரு கிரகத்தை செட் பண்ணி இருக்கிறார்.
மிச்ச 8 கிரகங்கள் மனிதன் ஆசைப்படக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாயங்கள் விஷயம் மத்த 8 கிரகங்கள் நம்மளுக்கு கொடுக்கும். சூரியன் கூட காசு கொடுக்கும், எல்லா கிரகங்கள் காசு கொடுக்கும், பேரு புகழ கொடுக்கும், அவங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாங்கன்னா நல்லா வாரி கொடுப்பாங்க. ஆனா கேது பகவான் அவர் நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் ஞானம், ஆன்மீகம், பற்றற்ற நிலை இதெல்லாம் தான் கொடுப்பார். அப்போ இந்த 8 கிரகம் பெரியாளா இந்த கேது பெரியாளான்னு கேட்டீங்கன்னா இந்த கேது தான் பெரியாள். ஆனால் இவர் தான் மிகப்பெரிய பாபகிரகம். 8 கிரகத்தை தூக்கி சாப்பிடுற மாதிரி இவர் கையில பவர் இருக்கு. நவ கிரகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மனிதனை நிர்மூலமாக்கக்கூடிய சக்தி, ஒரு மனிதனை காலி பண்ணக்கூடிய சக்தி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே தலைகீழ மாத்தக்கூடிய சக்தி இந்த கேது பகவான் கிட்ட இருக்கு. எந்த ஒரு நல்லது கொடுக்க மாட்டாரு, ஆனா கெட்டதை பண்ண சொன்னா ஹை லெவல்ல பண்ணுவார், எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பண்ணுவார். அவரு என்னென்ன கெட்டது பண்ணுவாருன்றத நான் தொடர்ந்து சொல்றேன். இந்த ஞானத்தை வச்சுன்னு என்ன சார் பண்றது? 10 பைசாக்கு பிரயோஜனம் படாது. ஆன்மீகத்தை வச்சுன்னு என்ன பண்றது? பற்றற்ற நிலையை வச்சுன்னு என்ன பண்றதுன்னு கேட்டா இங்கதான் விஷயமே இருக்கு. அதுக்குள்ள போகும்போதுதான் ஞானத்தோடைய அற்புதம் என்னன்னு தெரியும். ஆன்மீகத்துக்குள்ள போகும்போதுதான் அந்த ஆன்மீகத்தோடைய அற்புதம் என்னன்னு தெரியும். நவ கிரகத்துல ஒரு கிரகம் இந்த மனிதனுடைய பிறப்பை அறுக்கும் என்றால் கேது அந்த வேலையை செய்வார். இந்த மனித பிறவில இருந்து வேற ஒரு பிறவிக்கு நம்மளை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். மிச்ச 8 கிரகங்கள் அந்த வேலையை செய்யாது. மிச்ச 8 கிரகங்கள் வலு பெறும்போது நம்மளை திருப்பி திருப்பி இந்த உலகத்துல பிறக்க வைக்குமே தவிர இந்த உலகத்துல இருந்து இந்த மனித பிறவில இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது. ஞானம் மூலியமாக, ஆன்மீக மூலியமாக, பற்றற்ற நிலை மூலியமாக இதை செய்வார். 10 பைசா அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க கூடாது. எனக்கு கேது தசையில பணம் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, இதெல்லாம் கேக்குறீங்க. அவர் கொடுக்கறதுக்காக படைக்கப்பட்டவர் கிடையாது, அறுக்கிறதுக்காக படைக்கப்பட்டவர், பிறவி அறுப்பதற்காக படைக்கப்பட்டவர். இந்த நவகிரகத்துல இப்படியும் ஒரு ட்விஸ்ட உள்ள வச்சு நம்மள அனுப்பி இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அதே சமயம் ஒரு கெடும் போது போட்டு கிளின்னு கிழிச்சிருவார். இந்த கேது பகவான் நல்ல பொசிஷன்ல ஜாதகத்துல இருக்கும் போது அந்த மனிதனுக்கு நல்ல ஞானம் ஏற்படும், ஆன்மீகம் ஏற்படும், பற்றற்ற நிலை ஏற்படும். சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? ஞானிகள்னு கூப்பிடுறோம். இந்த சேஷாஸ்திரி மகரிஷி, ரமண மகரிஷி, இந்த பாபா இவங்களெல்லாம் நம்ம என்ன கூப்பிடுறோம்? ஞானிகள்னு கூப்பிடுறோம். காமன் பேர். அப்போ ஞானம் அடைந்தவர்கள் இறைவனாகவே மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சித்தர்களை நம்ம போய் கும்பிடுறோமா? சித்தர்களோட ஜீவ சமாதியில போய் நம்ம கும்பிடுறோமா? அவங்கள கும்பிடும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படுதா? அப்போ அவங்களுக்கு கடவுள்ன்ற ஒரு லெவலுக்கு போறாங்க. பரம்பொருள்ன்றது வேற. இந்த சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் இப்போ ரமண மகரிஷி ஆசிரமத்துல போய் கும்பிடுறாங்களா? இந்த சேஷாஸ்திரி மகரிஷி ஆசிரமத்துல போய் கும்பிடுறாங்களா? அங்க போகும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்குதா? அப்போ அவங்க ஒரு பவர் ஆகி ஓரளவுக்கு கடவுள்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல என்டர் ஆகுறாங்க. அப்போ இந்த ஞானம் கிடைக்கும் போது வேற லெவலான விஷயங்கள் கொடுக்கும். இது சொல்லி புரிய வைக்கிற ஒரு விஷயம் கிடையாது, ஒரு அற்புதமான விஷயம். ஆன்மீகம் என்பதும் அதே மாதிரிதான். ஆன்மீகம் என்பது ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ரைட்டுங்களா? இறைவன் இதெல்லாம் கொடுப்பார். ஆனால் காசு, பணம் இதெல்லாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க. எந்த சித்தர்களும் ரிஷிகளும் இப்போ பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட வச்சுன்னு இல்லை, அதே மாதிரி வீடு, வாகனம், செல்வ செழிப்பாகவும் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க மலை காட்டுல தான் போய் வாழ்ந்தாங்க. சாப்பாடு கூட இல்லாம அவங்களுடைய தியானத்தாலேயே அவங்களுக்கு உடம்புக்கு எனர்ஜியை வர வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? இந்த கேது பகவான் கெடும் போது இந்த ஞானம், ஆன்மீகம், பற்றற்ற நிலை டோட்டலா அவுட் ஆயிடும். சுத்தமா ஞானமே இருக்காது. நம்ம என்ன சொன்னாலும் காதுல உழாது. சரி, ஞானம் இல்லைன்னா என்ன சார் ஆகும்னா அந்த மனிதன் நிறைய தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மனிதன் மிருகம் மாதிரி செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஞானமற்ற சில மனிதர்கள் தான் இந்த உலகத்துல ஏகப்பட்ட குற்றங்களை செய்யறாங்க.
கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் சொல்றோம்ல, இந்த மாதிரி ஞானம் 0% சுத்தமா அவங்க ஜாதகத்துல கேது கெட்டிருப்பார். இதுக்கு முன்னாடி நான் போட்ட நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன், கேதுவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா புழல் ஜெயில போய் 100 பேரோடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்க, கேதுவோடைய உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரியும். புழல் ஜெயில போய் 100 பேரோடைய ஜாதகத்தை வாங்கி பாத்தீங்கன்னா கேது தசையில இருப்பாங்க. கேது தசையில கேது புக்தியில உள்ள வந்திருப்பாங்க, தூக்கி உள்ள போட்டுருவார். ஞானமற்ற நிலை இருக்கும் போது, ஒரு மனிதனுக்கு நல்ல ஞானம் இருக்கும் போது அவங்க நல்ல புனிதமான சில விஷயங்களை செய்வாங்க, நல்ல விஷயங்களை செய்வாங்க, யாரையும் போய் கெடுக்க மாட்டாங்க, யாரையும் போய் துன்புறுத்த மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்களால முடிந்தால் நன்மையை செய்வாங்களே தவிர, ஒரு மனிதனுக்கு ஞானம் கெட்டு இருக்கும் போது அந்த மனிதன் தான் குற்றம் செய்வது, மற்றவனை கெடுக்கிறது, மற்றவன் எப்படி நாசமா போனோன்றது பிளான் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வான். அதே மாதிரி ஆன்மீகம், ஒரு மனிதன் ஆன்மீகத்துல போகும்போது அந்த மனிதன் படிப்படியா ஒரு ஆத்ம முன்னேற்றம் ஏற்படும், அந்த மனிதனுக்கு சில நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஆன்மீகம் இல்லாத ஒரு அமைப்புல நாத்திகனாக, கடவுள் இல்ல, இது இல்ல, அது இல்ல, நானே புரண்டேன், நானே எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது கண்ணு காதெல்லாம் நானே எடுத்து செட் பண்ணிக்கினேன், நானே ரத்தத்தெல்லாம் உள்ள செட் பண்ணிக்கினேன், நானே வளர்ந்தேன், நானே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருப்பாங்க, நாத்திகம் பேசின்னு இருப்பாங்க. பற்றற்ற நிலை, அந்த பற்றற்ற நிலை இல்லாமல் ஓவரா ஆசைப்படுவது, நல்லா அனுபவிக்கணும், எல்லாம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், இதெல்லாம் போய் அதை போய் என்ஜாய் பண்ணணும், இதை போய் என்ஜாய் பண்ணணும், பேராசை இதெல்லாம் ஏற்பட்டு அது ஃபைனலா பெரு நஷ்டத்துல எடுத்துன்னு போய் விடும். சோ கேது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல கெடும் போது ஞானம், ஆன்மீகம், பற்றற்ற நிலை, ஆழ்ந்த அறிவு, அதாவது அந்த மனிதன் சிந்திக்கவே மாட்டான் என்று அர்த்தம். சிந்திக்கவே மாட்டான் என்ற அர்த்தம். ஒஸ்டான ஞானம் இல்லாத நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா தீவிரவாதிய நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். அமேசானு, இந்த ஹாட்ஸ்டார்ல எல்லாம் இருக்கும். அந்த ஆர்மி சம்பந்தமாக இந்த தீவிரவாதி சம்பந்தமான படங்கள் எல்லாம் இந்த இந்தி மூவிஸ் அதுல இருக்கும். அதுல அந்த தீவிரவாதியை எப்படி உருவாக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய சில கதைகள்லாம் அதுல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய படை வீரர்கள், நீங்க எத்தனை பேரை சாவடிக்கிறீங்களோ அவ்வளோ அல்லாஹ் சந்தோஷப்படுவாரு. நீங்க அல்லாஹ்வுடைய இந்த ஜிகாதிகள்லாம் இருப்பாங்க பாருங்க, நீங்க அல்லாஹ்வுடைய படை வீரர்கள், நீங்க எத்தனை பேரை போய் சுடுறீங்களோ, எத்தனை பேரை நீங்க பாம்பு வச்சு நாசம் பண்றீங்களோ அவ்வளோ அல்லாஹ் ஹாப்பி ஆவாரு. 0% ஞானம் இல்லாத ஒரு நிலை. உங்க சாமி அதவா கேட்டாரு? அப்பனா அவங்க கரெக்டா அந்த குரானை படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? எந்த சாமியாச்சும் எத்தனை பேரை போய் சாவடிக்கிறத தான் சந்தோஷமா நினைப்பாங்களா? ரைட்டுங்களா? சோ அது ஜீரோ ஞானமற்ற நிலை. அப்பதான் அவங்கனால இவ்வளோ பெரிய தீவிரவாத செயல்களை செய்ய முடியுது. ஒரு திருட்டு சம்பவத்தை கூட ஞானமற்ற நிலை தான், ஆனா அது ஒரு கம்மியான ஒரு இது. ஆனா இந்த மாதிரி தீவிரவாதி செயல் செய்து பல பேரை உயிரை எடுக்கிறதுன்றது ஒரு 0% ஞானமும் இல்லாத, ஆன்மீகமும் இல்லாத, கடவுளோட பேரை சொல்லி டோட்டலா ஏமாத்துற ஒரு விஷயம். இந்த கேது பகவான் ஜாதகத்துல எப்படி கெடுவாருன்றத பார்ப்போம். 6, 8, 12 அமரும் போது, பாப கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் போது, மாரகாதிபதி, பாதகாதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கும் போது, பாப கிரகங்களோட பார்வையில் இருக்கும் போது, மாரகாதிபதி, பாதகாதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி பார்வையில் இருக்கும் போது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட காம்பினேஷன்ஸ் எல்லாம் சேரும் போது ஜாதக கட்டத்துல அவரு கெடுவார். அவரு கெடும் போது இந்த ஞானமற்ற சூழ்நிலை, ஆன்மீகம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நாத்திகம் பேசுற சூழ்நிலை, யோசிக்கக்கூடிய தப்பா யோசிக்கக்கூடிய தன்மை, தவறுகள் செய்வது, குற்றங்கள் செய்வது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கும். இப்போ இந்த கேது பகவான் எப்படி கெடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு பேசிக்கா இவருடைய தசாபுக்தி காலத்துலதான் கெடுப்பார். அது வரைக்கும் இந்த விஷயத்தை இயற்கையா கொடுத்துருவார்.
இந்த கெட்டால் என்ன கொடுப்பாரோ அதை இயற்கையா கொடுத்துட்டு தசாபுக்தியோடைய காலத்துலதான் இவர் மெயினா இவருடைய வேலையவே செய்வார். ராகு பகவானுடைய வீடியோல சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னு பாத்தீங்கன்னா, 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ராகு தசை வந்தால் கொடுத்து வைத்தவர். அவர் வாழ்க்கையில பெருசா பிசினஸ் பண்ணுவாரு, பெருசா நல்ல வேலையில நல்ல பேரு புகழ் பணம் வீடு வாகனம் செல்வம் மனைவி குழந்தைகள் எல்லாமே அவருக்கு கிடைக்கும். இந்த 30 வயசுல இருந்து 60 வயசுல வருகின்ற ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கேது தசை ஒரு 25 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள வரது, அவர் நல்லா இல்லாமல் ஜாதகத்துல நல்ல பொசிஷன் இல்லாமல் வருவது தவறு. அந்த 7 வருஷம் நம்மளுக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான். அந்த 7 வருஷம் கொஞ்சம் முடங்கி போற மாதிரி தான். சரிங்களா? அவருடைய தசாபுக்தி காலத்துலதான் இது நடக்கும். சார், எனக்கு கேது பகவான் நல்லா இருக்கிறா, என் ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் 6 தான் இருக்கிறாரு, ஆனா நல்லா இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் பாப கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறாரு, சுப கிரகங்களோட பார்வையிலயும் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியலன்னு நீங்க ஜோதிடரை கன்சல்ட் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல கேதுவோடைய புக்தியை நீங்க கண்டிப்பா கிராஸ் பண்ணிருப்பீங்க. கேதுவோடைய தசைய சில பேர் தான் பார்ப்பாங்க. அந்த தசை சில பேருக்கு தான் வரும். எல்லாருக்கும் கேது தசை வந்துடாது வாழ்ற காலத்துல. இந்த உலகத்துல ஒரு 30% மக்களுக்கு தான் கேது தசை வரும். ஆனா எல்லாருக்கும் கேது புக்தி வரும். சோ அந்த கேது புக்தி உங்களுக்கு நல்லதை பண்ணிச்சா கெட்டது பண்ணிச்சான்றத வச்சு உங்களுக்கு கேது உங்க ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரா கெட்ட பொசிஷன்ல இருக்கிறாரான்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு மெயின் விஷயமே கேது தசை வரும்போது, கேது ரொம்ப கெட்டு தசை வருவது நல்லது கிடையாது. அப்பேற்பட்ட மக்களுக்கு அது ரொம்ப ரேருங்க. கேது மிகப்பெரிய கெடுபலனை செய்வாரு. ஆனா நம்மள மாதிரி மக்களுக்கு செய்ய மாட்டாரு. ரொம்ப ஜாதகம் வலு குறைந்து இருக்கும் போது, ரொம்ப அந்த பாவ அமைப்புகள் ரொம்ப நிறைந்து இருக்கும் போது, லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி டோட்டலா வலு இழந்து இருக்கும் போது, அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல கேது ரொம்ப பாவ அமைப்புல இருக்கும் போது, சுத்தமா திருப்பலமே அமையாமல் இருக்கும் போது, அவருடைய தசா காலத்துல போட்டு அந்த மனிதனை காலி பண்ணிடுவார். அவர் என்னெல்லாம் அந்த தசையில ரொம்ப கேது மோசமா இருக்கிற ஒரு பொசிஷன்ல, ஜாதகம் கெட்டு இருக்கிற ஒரு பொசிஷன்ல அவர் என்னெல்லாம் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்படுவது, அந்த மனிதனை மென்டல் ஆக்குவது, HIV வர வைக்கிறது, கேன்சர் வர வைக்கிறது, அந்த மனுஷனை அதாவது குற்றங்கள் செய்ய வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுறது, கொலை குற்றங்கள் கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுறது, இல்ல குற்றமே செய்யாம கூட இருந்திருப்பார், நண்பர் ஏதாவது ஒரு குற்றம் பண்ணியிருப்பார், இவரு கூட இருந்திருப்பார், இவரு அந்த குற்றத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருப்பார், இவரும் ஜெயிலுக்கு போயிடுறது. தற்கொலை எண்ணம், விபத்து, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேது ரொம்ப மோசமா ஜாதகம் செயலிழந்து இருக்கும் போது, திரிகோணாதிபதிகள் டோட்டலா வலு இழந்து இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள், இது ரொம்ப மோசமான விஷயங்கள். விபத்து, தற்கொலை, இந்த மாதிரி தற்கொலைக்கு அட்டம் பண்ணுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு காமன் மேனுக்கு எனக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரு, 5ஆம் அதிபதி திரிகோணாதிபதி ஒருத்தர் நல்லா இருந்தாலே போதும், அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான் சொல்லுவோம். 3 பேர் நல்லா இருந்தாங்கன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நிறைய புண்ணியம் பண்ணிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் திரிகோணாதிபதிகள்ல ஒருத்தர் நல்லா இருந்தாலே கேது இந்த மாதிரி கெடுபலனை செய்ய மாட்டார். திரிகோணாதிபதிகளும் கெட்டு கேதுவும் கெட்டு இருந்தாதான் அவருடைய திசையில மோசமான கெடுபலன் நடக்கும். சரி, ஒரு காமன் மேனுக்கு, ஒரு நார்மலான ஒரு மேனுக்கு கேது என்ன கெடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேலை போகும், அவருடைய திசையில வேலை போகும். சில பேருக்கு புக்தியிலேயே வேலை போகும். பொசிஷன் கேது தசை வரலனாலும் புக்தி, இப்ப அவருடைய புக்தி பாத்தீங்கன்னா சில தசையில 6 மாசம் வரும், 9 மாசம் வரும், 1 வருஷம் வரும். சோ இந்த மாதிரி காலகட்டத்துல வேலை போறது, அந்த மாதிரி காலகட்டத்துல பணம் லாஸ் ஆகுறது, அந்த மாதிரி காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுவது, அந்த மாதிரி காலகட்டத்துல குடும்பத்தை விட்டு பிரிவது, இல்ல வெளிநாட்டுக்கு போறது, இல்ல வேலை விஷயமா பிரிவது, அந்த மாதிரி காலகட்டத்துல பண இழப்பு ஏற்படுவது, அந்த மாதிரி காலகட்டத்துல அந்த மாதிரி மோசமான தசாபுக்தி வரும்போது கெட்ட
இது கணவன் மனைவிக்குள்ள சண்டை டைவர்ஸ் ஆகுறது, இல்ல குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுவது, இல்ல அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுவது, கல்வி தடை ஏற்படுவது, தேவையில்லாம ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ்ல போய் மாற்றுறது, தேவையில்லாத ஒரு கடன் வாங்கி அந்த கடன்ல போய் மாற்றுறது, வேலை இழப்பு ஏற்படுவது, தொழில இழப்பு ஏற்படுவது, லாஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு காமன் மேனுக்கு, நம்மள மாதிரி மனிதர்களுக்கு கேது ஜாதகத்துல கெட்டு இருக்கும் போது, ராசி கட்டத்துல கெட்டு இருக்கும் போது அவருடைய தசா புக்தியில இப்படிதான் நடக்கும். இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் ஓவரா போய் சில விஷயங்கள் நடக்கும். என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்க கணவர் வேற ஒரு பெண்ணோட தொடர்புல இருந்தாருன்னா அதை காட்டி கொடுத்துருவார். அதே மாதிரி ஒரு கணவர் மனைவி வேற ஒரு தொடர்புல இருந்தாங்கன்னா அதை காட்டி கொடுத்துருவார். அவரோட தசையில வந்த உடனே ஒரு வேலையை செய்வார். யாரெல்லாம் கெட்ட உறவினர்கள், யாரெல்லாம் நல்ல உறவினர்கள்ன்றத காட்டி கொடுத்துருவார். மனைவி நல்லவங்களா கெட்டவங்களான்றத காட்டி கொடுத்துருவார். பசங்க செய்யற தப்ப காட்டி கொடுத்துருவார். அப்படியே ஓப்பனா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவார். பெரும்பாலான மக்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான் நடக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுவது, பண இழப்பு ஏற்படுவது, பிசினஸ்ல லாஸ் ஆகுறது, வேலை இழப்பு ஏற்படுவது, வேலை இல்லாம வீட்டுல உட்காந்துன்னு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் இல்லாம நீங்க ரொம்ப நாள் ஒரு 4 வருஷம் எதிர்பார்த்த இன்கிரிமெண்ட் வராம பக்கத்துல இருக்கிற உங்க நண்பருக்கு போறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு நடக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலா சில பேருக்கு கணவன் அல்லது மனைவி வேற ஒரு தொடர்புல இருந்திருந்தாங்கன்னா அதை காட்டி கொடுத்துருவாங்க. வேற யாராச்சும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிற, கடந்த காலத்துல துரோகம் பண்ணியிருப்பாங்க, அதை காட்டி கொடுத்துருவாரு. உங்க பார்ட்னர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தா அதை காட்டி கொடுத்துருவாரு. இந்த கேது தசை வரும்போது ஃபர்ஸ்ட் மத்தவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரை காட்டிடுவார். அப்படி அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரை காட்டும் போது அது உங்களால தாங்க முடியாது. ஏன்னா ஒருத்தங்களை ரொம்ப நம்பி இருப்பீங்க, உங்க நண்பரை நம்பி இருப்பீங்க, இல்ல ஒரு உறவினரை நம்பி இருப்பீங்க, இல்ல யாரையோ ஒரு வெல்விஷரை நம்பி இருப்பீங்க. அப்படி அவங்க உங்களுக்கு எதிரானவர், உங்களுக்கு கெட்டது பண்ணி இருக்கிறாங்கன்னு தெரியும் போது அது ரொம்ப மனவலியை ஏற்படுத்தும். இந்த ஜாதகம் கெட்டு கேதுவும் கெட்டு தசைகள் வருது பாத்தீங்களா, அப்பதான் அந்த மாதிரி வந்ததுன்னா அவரு பெரிய பிரச்சனையில எடுத்துன்னு போயிட்டு விட்டுருவார். இதுதான் கேது கெட்டால் என்ன நடக்கும்ன்றது இதுதான். ரைட்டுங்களா? கேது ஜாதகத்துல கெட்டிருந்தாருன்னா அவரு பேசிக்காவே ஆன்மீகத்தை கெடுத்துருவாரு, நாத்திகவாதியா எடுத்துன்னு போய் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஞானம் சுத்தமா 0% ஞானமும் இருக்காது, அந்த மாதிரி பண்ணி விட்டுருவார். ஆக மொத்தம் சில பேருக்கு கேது பகவானுடைய தசையில நிறைய கோவிலுக்கு போவாங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கேது பகவான் நல்லா இருந்தா அந்த கேது தசையில ஞானம் கிடைக்கும். இந்த உலகம் என்றால் என்ன, காசுனா என்ன, பணம்னா என்ன, நம்ம எதுக்கு வந்தோம், நிறைய கத்துப்பாங்க. நிறைய பேர் கேது தசையில ஜோதிடம் கத்துப்பாங்க, கோவிலா சுத்துவாங்க. உங்களுக்கு கேது நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம், கேது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் கேது நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்றதான் பார்த்தோம். இப்ப நல்லா கேது ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரு, அவர் நல்லா இருந்து தசாபுக்தி வருது, நிறைய கோயிலுக்கு போவீங்க, நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. கேது நல்லா இருக்கும் போது உங்களுக்கு கேதுவோடைய தசாபுக்தி வரும்போது ஜோதிடம் கத்துப்பீங்க. ஞானத்தை கொடுப்பார். இந்த உலகத்துல என்ன நடக்குது, ஏன் பிறந்தீங்க, என்ன நடக்க போகுது, என்ன காரணம் எல்லாத்தையும் தெரிய வைப்பார். ஞானத்தை கொடுப்பார், ஜோதிடத்தை கொடுப்பார், பற்றற்ற நிலையை கொடுப்பார். பற்றற்ற நிலைனா என்ன, ஆசை வராது, பெண்கள் மேல ஆசை வராது, பணம் மேல ஆசை வராது, பொருள் மேல ஆசை வராது, தேவையில்லாத விஷயங்கள் மேல மாயம்னு சொல்றோம்ல, சூதாட்டம், குடிப்பழக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆசைய அறுத்து விட்டுருவார். நீங்க கேது திசையில கேது புக்தியில நிறைய கோவிலுக்கு போறீங்கன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க. கேது நல்ல பொசிஷன்ல இருந்தாருன்னா மனித பிறவியை விட்டு கூடிய சீக்கிரம் வெளியே போறீங்கன்னு அர்த்தம், அடுத்த லெவலுக்கு போறீங்கன்னு அர்த்தம்.
நிறைய கோவிலுக்கு போறீங்க, ஜோதிடம் கத்துக்கிறீங்க, நிறைய ஆழ்ந்த சில விஷயங்களை கத்துக்கிறீங்க, நிறைய சித்தர்கள் கோவிலுக்கு போறீங்க, நல்ல விஷயங்கள் பண்றீங்க, நிறைய அந்த காலத்துல தான தர்மங்கள் பண்றீங்கன்னா உங்களுக்கு கேது அடுத்த லெவல்ல உங்களை கூட்டின்னு போறாருன்னு அர்த்தம். ஆக மொத்தம் கேது நல்லா இருந்தாலும் சரி கெட்டிருந்தாலும் சரி பணத்தையோ வீடு வாகனத்தையோ கொடுக்க மாட்டார். சில பேருக்கு கேது நல்லா இருப்பார், வேலை போயிடும், ஆனா கோவில் கோயிலா சுத்தின்னு இருப்பாங்க. சுத்துறதுக்கு காசு இருக்காது, ஆனா கோவில் கோயிலா சுத்துவாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். நீங்க வேலைக்கு போயின்னு இருந்தா உங்களை கோயில் கோயிலா சுத்த வைக்க முடியாதுல்ல, கரெக்டுங்களா? நீங்க நல்லா பிசினஸ் பண்ணின்னு இருப்பாங்க, பிசினஸ் ஃபுல்லா டவுன் ஆயிடும், கோவில் கோயிலா சுத்துவாங்க. ஜோதிடம் பெரிய பெரிய பிசினஸ் மேனேங்க, நான் 4 வருஷமா ஜோதிடம் படிச்சுன்னு இருக்கேன் சார். பெரிய பெரிய பிசினஸ் மேன், கோடி கணக்குல சொத்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் பிசினஸ் அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சொத்து இருக்கும், அஸ்ட்ராலஜி கத்துன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், மறைந்த விஷயங்கள் மேல, மறைந்து கிடந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல ஆர்வம் ஏற்படுவது, ஆன்மீகம் மேல ஆர்வம் ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆன்மீகம், ஒரு மனிதனுக்கு ஆன்மீகம் இருக்கும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டின்னு போறதுக்கு அது வழிவகுக்கும். ஆன்மீகம் என்ன பண்ணும், ஆன்மீகம் என்ன பண்ணும்னே, கோவில் என்ன பண்ணும்னே தெரியாம இருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு கேது உங்க ஜாதகத்துல கெட்டே இருக்கிறார். உங்களுக்கு நீங்க கோவிலுக்கு போகும்போது அந்த கெட்ட இருக்கக்கூடிய பலன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஒரே செகண்ட்ல அது கம்மியாவாது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஞானத்தை எடுத்து கொடுப்பாங்க, கொஞ்சம் ஆன்மீகத்தை எடுத்து கொடுப்பாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. இப்போ திருவண்ணாமலை ரொம்ப கிரௌடா இருக்குது. இப்போ எல்லாம் யூடியூப் சேனல் போயிட்டு நீங்க ஏன் திருவண்ணாமலைக்கு வரீங்கலாம் அப்படி பேட்டி எடுத்துன்னு இருந்தாங்க. அதுல ஒரு ஃபேமஸ் ஒரு யூடியூப் சேனல் ஒரு 1 ஹவருக்கு அங்க இருக்கிற மக்களை கிரிவலம் போயின்னு இருந்த மக்களை பேட்டி எடுத்தாங்க. அதுல நிறைய பேர் அந்த 1 ஹவர்ல அவங்க எடுத்த பேட்டியில நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, சார் நான் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு என் வாழ்க்கையே மாறிடுச்சு, நான் என்னைக்கு கிரிவலம் வந்தனோ என் வாழ்க்கையே மாறிடுச்சு, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு பிசினஸ் போயின்னு இருக்குதுன்னு இன்னொருத்தர் சொல்றாரு, நான் இங்க வந்த பிறகுதான் வீடு கட்டினேன், நான் இங்க வந்த பிறகுதான் கார் வாங்கினேன், இங்க வந்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. அப்படி அந்த 1 ஹவருக்கும் இதே மாதிரி அங்க போனால் உனக்கு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும்ன்ற மாதிரியே அந்த வீடியோல எடுத்து போட்டிருந்தாங்க. உண்மையாகவே திருவண்ணாமலைக்கு போனா அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாதான் ஃபர்ஸ்ட் நீங்க கோவில போய் மிதிக்க முடியும். எப்படி? உங்களுக்கு நல்ல நேரம்னு ஒண்ணு வந்தாதான் கோவில் வாசல போய் நீங்க மிதிக்க முடியும். உங்களுடைய கெட்ட நேரத்துல கோவில் வாசல்ல போய் நீங்க மிதிக்க மாட்டீங்க. உங்களுடைய கெட்ட நேரத்துல உங்களுக்கு ஞானம் கிடைக்காது, உங்களுக்கு கெட்ட நேரத்துல உங்களுக்கு ஆன்மீகம் கிடைக்காது. கெட்ட நேரத்துல ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் போது கோவிலுக்கு போன்னு சொன்னா நான் ஏன் கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவீங்க. புரியுதுங்களா? சோ நல்ல நேரம் வரும்போது அவங்க எல்லாம் கோவிலுக்கு வராங்க, கிரிவலம் பண்றாங்க. சோ அந்த கிரிவலம் பண்ணதால எனக்கு வீடு கிடைச்சது, வாகனம் கிடைச்சது, வேலை கிடைச்சது, பிசினஸ் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய ஜாதகத்துல அந்த டைம்ல நல்ல நேரம் வரும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்குதே தவிர, நீங்க கோவிலுக்கு போனதால ஒருத்தர் போய் வீடு கட்டிட மாட்டார். உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்திருந்தால் உங்க ஜாதகத்துல சுக்கிரனோட தசாபுக்தி வரும்போது, 4ஆம் அதிபதியோட தசாபுக்தி வரும்போது, இல்ல 4ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகத்தோடைய தசாபுக்தி வரும்போதுதான் நீங்க வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, எல்லாத்தையும் வாங்குவீங்க. திருவண்ணாமலை கிரிவலத்துல போனாலே நீங்க வீடு வாங்கிடுவீங்க, கார் வாங்கிடுவீங்க, பெருசா பிசினஸ் பண்ணிடுவீங்கன்னா, அந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில 1000க்கு மேற்பட்ட சாதுக்கள் உக்காந்துன்னு இருக்கிறாங்க. அப்பனா அவங்கதான் பெரிய தொழிலதிபர் ஆகும் நம்மளோட. எந்த டைம் நம்மளுக்கு வீடு கிடைக்கணும், எந்த டைம்ல கல்யாணம் ஆகணும், எந்த டைம்ல நல்ல விஷயம் நடக்கணும், எந்த டைம்ல வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும்னு எல்லாமே முன்னாடியே பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டது.
சரி சார், அப்போ கோவிலுக்கு போகும்போது என்னதான் நம்மளுக்கு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக கோவிலுக்கு போகும்போது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்ப கூட ஒரு 2 வீடியோ முன்னாடி திருமண தோஷம் ஒரு பொண்ணுக்கு இருக்கும்போது என்ன பண்ணா அந்த திருமண தோஷம் கண்ட்ரோல் ஆகும்னு போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுதல்கள் கட்டுப்படுத்தப்படும் இறைவனால். இப்ப நீங்க ஒரு கடவுள் முன்னாடி போய் நிக்கிறீங்கன்னா, அவரு நீங்க கேட்கறதெல்லாம் ஒரு காதுல வாங்க மாட்டார். ரைட்டுங்களா? நீங்க என்ன கேட்பீங்க? கோவிலுக்கு போய் என்ன கேட்பீங்க? ஞானம் வேணும், ஆன்மீகம் வேணுமான்னு கேட்பீங்க. நிறைய பேர் என்ன கேட்கறாங்க? வீடு வேணும், கார் வேணும், கல்யாணம் ஆகணும், இது நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இது வேணும், அது வேணும், இந்த மாதிரி வேணும்ன்ற விஷயத்த தான் கேட்கறாங்க. ஆனா கடவுள் என்ன கொடுப்பாருன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பாரு, வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பாரு, வரக்கூடிய இன்னல்களை குறைத்து அதை அனுபவிக்கக்கூடிய வரத்தை கொடுப்பார். அந்த ஒரு இதை கொடுப்பார், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பார். ஒரு நல்ல நேரத்துல நீங்க கோவிலுக்கு போகும்போது அந்த நல்ல நேரம் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பா வேலை செய்யும். ஒரு கெட்ட நேரத்துல கெட்ட நேரத்துல நீங்க கோவிலுக்கு போக முடியாது. இயற்கையாகவே நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள் அதை தடுத்துருவாங்க. நீங்க கோவிலுக்கு போனா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிரும், அப்படி அதை அவங்க தடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த மூடே வராது. அதனாலதான் கெட்ட நேரத்துல கோவிலுக்கு போறதுக்கு ஏன் உங்களுக்கு மூடு வரலன்னா, உங்க உடம்புல இருக்கிற நவகிரகங்கள் உங்களை அந்த கோவிலுக்கு கிளம்பி போன்ற அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பாங்க. கெடுபலன்கள் கம்மியாகும். நிறைய பேர் நிறைய பிரச்சனையில கடன் வாங்கிட்டு பெரிய பிரச்சனையில இருப்பாங்க, குடும்ப பிரச்சனையில இருப்பாங்க, பெரிய தலை போற பிரச்சனையில இருப்பாங்க, பயங்கரமான டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அந்த டிப்ரெஷன் குறையும். அந்த பிரச்சனையை கம்மி பண்ணி எந்த அளவுக்கு உங்க கர்மாவை பேஸ் பண்ணி கம்மி பண்ணலான்னு கடவுள் யோசிப்பார். மற்றபடி நீங்க ஒரு திருவண்ணாமலை கிரிவலம் போறதால உங்களுக்கு வீடு, வாகனம், உங்களை நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போனதால நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் தெரியாம பேசுறீங்க. திருவண்ணாமலைக்கு போனதால நான் வீடு கட்டிட்டேன் தெரியாம பேசுறீங்க. அப்படி திருவண்ணாமலைக்கு போறதால வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன்னா அங்க சுத்தி உக்காந்துன்னு இருக்கிற 1000 சாதுக்களும் ஏகப்பட்ட பிச்சைக்காரங்க அங்க இருக்கிறாங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் பெரிய ஆளாகும். எல்லாம் கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்க இருக்கிறாங்கல்ல, ஏன் இருக்கிறாங்க? அப்ப அவங்க தானங்க ஃபர்ஸ்ட் பெரிய ஆள் ஆகணும். ஏன் அதை ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டீங்க? உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது கிடைச்சிரும். ரைட்டுங்களா? இதெல்லாம் தெரியாம பண்றது. அட்லீஸ்ட் இதெல்லாம் ஏன் விட்டுறணும்னு கேட்டீங்கன்னா, அப்படியாச்சும் கோயிலுக்கு போ. சரி, ஓகே, உனக்கு வீடு கட்சிச்சா, கார் கட்சிச்சா, சந்தோஷமா, அண்ணாமலையார் உனக்கு குத்துட்டாரா, சரி கோயிலுக்கு போ. அப்படியாச்சும் போ. அப்படியாச்சும் நீ 4 பேருக்கு சொல்லு, இங்க போனா வீடு கிடைக்கும், வேலை கிடைக்கும், காரு கிடைக்கும், அப்படியாச்சும் சரி போ. அப்படியாச்சும் நீ 4 பேரை கூட்டின்னு போன்னு அதை நம்ம விட்டுட்டோம். ரைட்டுங்களா? சோ ஒரு கோவிலுக்கு போறதால நம்மளுக்கு வரக்கூடிய கெடுதல்கள் கடவுள் குறைத்து கொடுப்பார். நீங்க நினைச்சுன்னு இருப்பீங்க 10 லட்சம் லாஸ் ஆயிடுச்சேன்னு. 50 லட்சம் லாஸ் ஆவறத அவர் 10 லட்சமா மாத்தி இருப்பார். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. விபத்துல கை கால் போறத சின்ன அடியில அவர் மாத்தி இருப்பார். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவர் சொல்லினும் இருக்க மாட்டார். விபத்துல உன் கையே போயிருக்கணும், ஆனா நான் தான் உன்னை காப்பாத்தி விட்டேன்னா இறைவன் நம்மள சொல்லின்னு இருக்க மாட்டார். சோ நம்மளுக்கு ஒரு கெடுபலன் நடக்கும். கோவிலுக்கு போன பிறகுதான் எனக்கு நிறைய பிரச்சனை நடக்குது. வரக்கூடிய பெரிய பிரச்சனையை கம்மியா பண்ணி அவர் குத்துருப்பார். இது அவரும் சொல்ல மாட்டாரு, நம்மளுக்கும் தெரியாது. 50 லட்சம் கடன் ஆகி கடன் காலி ஆகணும்னு தலையில எழுதியிருக்கோம், அதை அவர் கம்மி பண்ணி இருப்பார். மேபி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க வாங்கும் போது அதே மாதிரி எல்லாருமே கோவிலுக்கு போனா நல்லது நடந்துருமா? நீங்க கோவிலுக்கு ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க நண்பர்களோட ஜாலியா விளையாடிக்கின்னு, பேசிக்கின்னு, கிண்டல் பண்ணிக்கின்னு, இது பண்ணிக்கின்னு இறைவன் கிட்ட போய் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாதான் அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ணுவார். அது நீங்க ஒரு கோவிலுக்கு போறத ஒரு பிக்னிக் மாதிரி செலிப்ரேட் பண்ணின்னு நீங்க எங்கேயா இன்னைக்கு லீவா இருக்குது, எங்கேயா போனோம், எல்லாரும் போறாங்க நம்மளும் போறோம் அப்படின்னு போனீங்கன்னா எந்த கோவிலும் உங்களுக்கு எதுவும் கொடுக்காது. பிக்னிக் மாதிரி வந்தியா, அதே மாதிரி பிக்னிக் மாதிரி வந்துட்டு போனுதான் அவரும் சொல்லுவார். ரைட்டுங்களா? அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பசங்க திருமணத்துக்கு பரிகாரம் கொடுத்து பரிகாரமே அது நிவர்த்தி ஆகாததுக்கு ரீசனே ஏதோ அம்மா அப்பா சொல்றாங்க, ஏதோ போறோம், ஏதோ
அவங்களுக்காக போறோம், எனக்காக ஒன்றும் போலன்ற எண்ணத்தோட போனீங்கன்னா அந்த பரிகாரம் பண்றதுல 10 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ திருமண தோஷம் இருக்கும்போது அந்த பொண்ணோ பையனோ மனம் இறங்கி போய் சாமி கிட்ட வேணாதான் கொஞ்சமாச்சும் அவர் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. நீங்க ஏதோ அம்மா கூப்பிட்டாங்க அப்பா கூப்பிட்டாங்க போலன்னா திட்டுவாங்க, சும்மா போயிட்டு வருவோம், சும்மா கார்ல ஒரு ரைடு போயிட்டு வருவோம்லாம் போனீங்கன்னா வந்தியா போனியான்னு தான் கடவுள் சொல்லுவாரே தவிர உங்களுடைய எந்த இதையும் அவர் மாத்த மாட்டார். இன்றைய எல்லா பசங்களும் கோவிலுக்கு கூட்டின்னு அப்பா அம்மா கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணலாம் அந்த பரிகாரம் பண்ணலான்னு அப்பா அம்மா கூட்டின்னு போகும்போது பசங்க சின்சியரா கூட வரதில்லை. அதனாலதான் எந்த பரிகாரமும் வேலை செய்யறது இல்லை. சார் கெட்ட நேரத்துலயும் கோவிலுக்கு போறாங்களே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப என்ன சொன்னேன், டைம் நல்லா இருந்தாதான் நல்ல நேரம் வந்தாதான் கோயிலுக்கு போக முடியும்னு சொன்னேன். கெட்ட நேரத்திலயும் சில பேரால கோயிலுக்கு போக முடியும். அதுக்கும் ஜாதகத்துல இது இருக்குது. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல குரு சனி கேது சேர்ந்து இருக்கும் போது அந்த மனிதன் ஆன்மீக வரத்தை வாங்கி கொண்டு வருகிறார். அவரால் நல்ல நேரத்திலயும் கோயிலுக்கு போக முடியும், கெட்ட நேரத்திலயும் போக முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா ஃபுல் கெட்டது நடந்துன்னு இருக்கும், ஆனா அவரால் கோவிலுக்கு போயினே இருப்பாரு. கோவிலுக்கு போறதுக்கு கிரகங்களும் தடுக்காது, பஞ்சபூதங்களும் தடுக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி அதை வாங்கின்னு வந்த வரோம். எப்பேற்பட்ட கெட்ட நேரத்திலையும் அவரால் கோவிலுக்குள்ள போக முடியும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல குரு சனி கேது கன்ஜெக்ஷனா இருக்கும், சேர்ந்து இருப்பாங்க, பரிவர்த்தனையா இருப்பாங்க, பார்த்துப்பாங்க. அவங்கனால எந்த டைம்லயும் கோவிலுக்குள்ள போக முடியும். சரிங்களா? இந்த பதிவுல கேதுவை பத்தி பார்த்திருக்கோம், ஞானத்தை பத்தி பார்த்திருக்கோம், எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.